The old doctor, when I saw him again, begged me to give up all thought of the matter. அந்த டாக்டர் சொன்னார், மறுபடியும் அந்த டாக்டரை மீட் பண்ணேன், தயவு செஞ்சு இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் விட்டுரு, இதுலேருந்து நீ வேறு விஷயத்தை திங்க் பண்ணுன்னு சொல்லி. அண்ட் ஆஸ் ஐ ஃபெல்ட் ஹவு கம்ப்ளீட்லி ஐ வாஸ் த ஸ்லேவ் ஆஃப் ஒன் டெஸ்பாட்டிக் ஐடியா. நான் கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு ஈவில், ஒரு டைரனிக்கல், அந்த கொடுங்கோல் திங்கிங்க்கு நான் என்ன ஆகிட்டேன், அடிமை ஆகிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் பிகாஸ் ஆஃப் மை அங்கிள். ஐ ட்ரைடு டு டேக் த குட் அட்வைஸ் தஸ் கிவன் மீ. ஆனால் அவர் சொல்கிற அட்வைஸை நான் கேட்கணும்னு சொல்லி தான் இருந்தேன். பட் ஐ ஆம் அனேபிள். அன்ஹாப்பிலி ஐ ஃபவுண்ட் சூன் ஆஃப்டர் பிட்வீன் த லீவ்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் பைபிள். இதில் அங்கிளோட பைபிள் ஒன்று இருந்தது. அந்த பைபிள் கடையில் நான் சில விஷயங்கள் ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிது. என் நம்போர்டு லிஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் வித் தேர் காஸ்ட் அண்ட் மச் பிசைட். அதாவது இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸுடைய காஸ்ட் என்ன அப்படின்றத லிஸ்ட் எல்லாமே அதில் இருந்தது. இட் வாஸ் டேட்டட் 2 years பிஃபோர் மை அங்கிள்ஸ் டெத். அது எங்கள் அங்கிள் இறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி டேட் போட்டிருந்தது. மெனி ஆஃப் த ஸ்டோன்ஸ் வேர் வெல் நோன் அண்ட் தேர் எனார்மஸ் வேல்யூ அமேஸ்டு மீ. அதில் நிறைய விஷயங்களில் இந்த ஸ்டோன்ஸுடைய விலை, அதோடைய வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் என்னை ஆச்சரியப்பட வச்சதுன்னு சொல்கிறாரு. செவரல் ஆஃப் த ரூபீஸ் வேர் டிஸ்கிரைப்டு வித் கேர். நிறைய ரூபீஸ் ரொம்ப கேரிங்காக அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அண்ட் க்யூரியஸ் ஹிஸ்டோரிஸ் ஆஃப் தெம் வர் கிவன் இன் டீட்டெயில். அது சம்மந்தப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் மேட்டரும் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். ஒன் வாஸ் செட் டு பி த ஃபேமஸ் சன்செட் ரூபி. ஒன்று தட் த நேம் இஸ் த சன்செட் ரூபி. அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்த ஒன்று. விச் ஹேட் பிலாங் டு த எம்பரஸ் குயின் மேரியா தெரசா. அவங்களுக்கு சொந்தமான அந்த ரூபியை பற்றியும் அதில் போட்டிருந்தார். குயின் மேரி தெரசாவுடைய ரூபி தான் அந்த சன்செட் ரூபி. ஒன் வாஸ் கால்டு த பிளட் ரூபி. இன்னொன்று இந்த ரத்தம் மரகதம் அப்படின்னு சொல்கிறேன். நாட் ஆஸ் வாஸ் எக்ஸ்பிளைன் பிகாஸ் ஆஃப் த கலர் பட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த மர்டர்ஸ். அது இல்லாமல் அது கலர் ரத்த கலரில் இருந்தது. பட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த மர்டர்ஸ் இட் ஹேட் அக்கேஷன்டு. அது இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட சில மர்டர்ஸ் பற்றியும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். நவ் ஆஸ் ஐ read it seemed again to threaten death. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் டெத்தை பற்றியான பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. த பியூல்ஸ் வேர் டிஸ்கிரைப்டு வித் கேர் ஆஸ் அன் அன்ஈக்குவல்டு கலெக்ஷன். அதாவது அந்தளவுக்கு ரொம்ப கேராக அந்த பியூல்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். கன்சர்னிங் 2 ஆஃப் தம் மை அங்கிள் ஹேட் ரிட்டன். அதில் 2 எங்கள் சித்தப்பா மென்ஷன் பண்ணியிருந்தார். What I might call biographies, for indeed they seemed to have done much evil and some good. அதில் சில முக்கியமான நல்ல விஷயங்களும் இருந்தது, சில தீங்கான விஷயங்களும் இருந்தது. ஒன் எ பிளாக் பேர்ல். அதில் ஒரு பிளாக் பேர்ல் அப்படின்ற ஒரு அந்த ஜெம்ஸை சொல்லியிருக்காரு. வாஸ் மென்ஷன் இன் அன் ஓல்டு பில் ஆஃப் சேல் ஆஸ் சி விச் சீம்டு குவைட் டு மீ. சி அப்படின்னு சொல்லி அவளுக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் யார் என்ன அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணலை அவர். இட் வாஸ் மேடனிங். இதை திங்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பைத்தியமாக இருந்தது. ஹியர் காடட் பை எ விஷன் ஆஃப் சடன் டெத் வாஸ் வெல்த் பியாண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் அவர் ரைஸ். இதுதான் ஒரு பேராசில் ஒரு மனிதனுக்கு நேர்படக்கூடிய துன்பங்களை பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அப்படின்றதையும் நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஐ ஆம் நாட் அ கிளவர் ஆர் இன்ஜீனியஸ் மேன். நான் ஒரு பெரிய புத்திசாலியோ ரொம்ப அறிவுள்ள ஒரு மனிதனும் கிடையாது. ஐ நோ லிட்டில் பியாண்ட் ஹவு டு கீப் ஏ லெஜர். ஆனால் எனக்கு தெரியும் நான் என்னுடைய சொத்து மதிப்பு என்ன, நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றது. அண்ட் ஸோ ஐ வாஸ் அண்ட் ஆம் நோ டவுட் அப்சர்ட் அபவுட் மெனி ஆஃப் மை நோஷன்ஸ் ஆஸ் டு ஹவு டு சால்வ் திஸ் ரிட்டில். ஆனால் இந்த ரிட்டில் அதே போல் இந்த புதிரை எப்படியெல்லாம் விடுவிக்கிறது அப்படின்ற விஷயம் எனக்கு அவ்வளோவா தெரியல அப்படின்னு சொல்லி அவன் டாம் ரியலைஸ் பண்ணுறான் அந்த இடத்துல. லுக் அட் திஸ் பிக்சர் டாம் அண்ட் திஸ் இஸ் த பாக்ஸ். அட் ஒன் டைம் ஐ தாட் ஆஃப் ஃபைண்டிங் எ மேன் ஹூ வுட் டேக் த ரிஸ்க் ஆஃப் அன்லாக்கிங் த பாக்ஸ். நான் திங்க் பண்ணேன், இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து யார் தான் அந்த இதை ஓப்பன் பண்ணுவாங்க, பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. பட் வாட் ரைட் ஹேட் டு சப்ஜெக்ட் எனி ஒன் எல்ஸ் டு த ட்ரையல் ஐ டேர் நாட் ஃபேஸ். யார் தான் இந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ண வருவாங்க. நான் எப்படி பயப்படணும் அதே மாதிரி தான் அவனுக்கும் பயம் இருக்கும். ஐ குட் ஈஸிலி ட்ராப் த பாக்ஸ் ஃப்ரம் ஹெயிட் சம்வேர் அண்ட் இஃப் இட் டிட் நாட் எக்ஸ்ப்ளோட் குட் தென் சேஃப்லி அன்லாக் இட். நான் ஈஸியாக என்ன
அந்த பாக்ஸை ஒரு பெரிய உயரமான இடத்துல தூக்கி போட்டு அதில் இருக்கக்கூடிய ரூபீஸ் எல்லாம் நான் வெளியே எடுத்துக்கலாம், அது வெடிக்காத பட்சத்தில். பட் இஃப் இட் டிட் ப்ளோ அப் when it fell குட் பை டு மை ரூபீஸ். ஆனால் அதை வெடிச்சிச்சுன்னா நான் என்னோடய ரூபீஸ்க்கெல்லாம் குட் பை சொல்லக்கூடிய நேரம் வந்துடும். மைன் இண்டீட், ஏன்னா அதெல்லாம் எனது இல்லையா, ஏன்னா அதுக்கு இப்போ நான் தான் சொந்தக்காரன். ஐ வாஸ் ரிச் அண்ட் ஐ வாஸ் நாட். நான் ஒரு ரிச் ஆகலாம் அல்லது ஆகாமையும் போகலாம். ஐ கிரீவ் தின் அண்ட் மார்பிட் அண்ட் ஸோ மிசரபிள் தட் அட் லாஸ்ட் கேரிட் மை ட்ரபுள்ஸ். இப்படியெல்லாம் திங்க் பண்ணி நான் ரொம்ப ஒல்லியாயிட்டேன், ரொம்ப பரிதாபமாயிட்டேன். அட் லாஸ்ட் கேரிட் மை ட்ரபுள்ஸ் டு மை ஃபாதர் கன்ஃபஸர். அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் கன்ஃபஸர்கிட்ட போனேன், சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர்கிட்ட போனேன். இ தாட் இட் சிம்ப்ளி அ குரியல் ஜெஸ்ட் ஆஃப் மை அங்கிள்ஸ். அவங்க ஜஸ்ட்னா ஜோக். ஸோ அவர் நிச்சயமாக ஒரு ஜோக் தான் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் வாஸ் நாட் ஸோ ஈகர் ஃபார் அனதர் வேர்ல்ட் ஹேஸ் டு பி வில்லிங் டு ஓப்பன் மை பாக்ஸ். ஆனாலுமே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் நிச்சயமாக எனக்கு இன்னொரு உலகம் இருக்குன்றது மட்டும் நான் திங்க் பண்ணிக்கிட்டேன். He too counseled me to cease thinking about it. அவரும் என்ன பண்ணார்னா, தயவு செஞ்சு இதை பற்றி திங்க் பண்ணுறதை விட்டுரு, குட் ஹெவன்ஸ் அப்படின்னு சொன்னார். கடவுளே நான் திங்க் பண்ணிட்டேன். ஐ ட்ரீம்ட் அபவுட் இட். மறுபடியும் நான் அதை பற்றி நிறைய கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். நாட் டு திங்க் அபவுட் இட் வாஸ் இம்பாசிபிள். அது இம்பாசிபிள்ன்றது தெரிஞ்சும் நான் அப்படி கனவு வரேன். நெய்தர் மை ஓன் தாட் நார் சயின்ஸ் நார் ரிலீஜன் ஹேட் பீன் ஏபிள் டு அசிஸ்ட் மீ. எதுவுமே சயின்ஸாலேயும் முடியல, ரிலீஜியனாலும் முடியல, என்னுடைய நாலேஜாலேயும் அது முடியல. 2 years have gone by and I am one of the richest man in the city. 2 வருஷம் அப்படியே போகுது, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பணக்காரன் ஆகிட்டேன் அந்த சிட்டியில். அண்ட் ஹாவ் நோ மோர் மணி தென் வில் கீப் மீ அலைவ். இப்போ எந்த ஒரு மணியும் என்ன பண்ணாதுன்னா என்ன உயிரோடு வச்சுட்ருக்க முடியாது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு மேலே காசு தேவையில்லை அப்படின்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு தான் பணம் தேவை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். Susan said I was half-cracked like Uncle Philip. சூசன் சொன்னால் நான் அரை மென்டல் ஆகிட்டேன் அங்கிள் ஃபிலிப் மாதிரியே. அண்ட் ப்ரோக் ஆஃப் தர் என்கேஜ்மெண்ட்டையும் அவள் பிரேக் பண்ணிக்கிட்டா. இன் மை டெஸ்பயர் ஐ அட்வர்டைஸ் இந்த ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹாவ் ஹேட் அப்சர்ட் ஸ்கீம் சென்ட் மீ பை த டசன். நான் அதை ஜேர்னலுக்கு என்ன பண்ணேன், பத்திரிகையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு, இந்த மாதிரி சில ஐடியாஸ் தேவைன்னு சொல்லி டஜன் கணக்கில் ஐடியா வந்தது. அட்லாஸ்ட் ஆஸ் ஐ டாக் டூ மச் அபவுட் இட். நான் நிறைய அது சம்மந்தப்பட்டு பேச ஆரம்பித்தேன். த திங் பிகம் ஸோ வெல் நோன் தட் when I put the horror in a safe in a bank. சில நேரங்களில் இதை கொண்டு போய் பேங்க்லேயாவது வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ப்ராம்ப்ட்லி டிசைட் டு withdraw it. I was in constant fear of burglars and my landlady gave me notice to leave because அதுக்கப்புறம் திருடுங்க பேங்க்கில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். நான் ஏன் கூடயே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா பேங்க்கில் வச்சாலும் திருடு போயிடும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணேன். ஏன் கூட வச்சுருந்தாலும் திருடிக்குவாங்க. அட் தி சேம் டைம் என்னுடைய அந்த லேண்ட்லேடி, அதாவது நம்ம வீட்டு ஓனர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எந்நேரமே வெடிக்கக்கூடிய பொருளை உள்ளே வைக்கிறதுக்கு யாருமே அலோவ் பண்ணலை. அந்த பாக்ஸ் கூட இருக்க முடியல. நோ ஒன் வுட் ஸ்டே இன் த ஹவுஸ் வித் தட் பாக்ஸ். யாரும் அதை விரும்பலை. ஐ எம் நவ் அட்வைஸ்டு டு பிரிண்ட் மை ஸ்டோரி அண்ட் அவாய்ட் அட்வைஸ் ஃப்ரம் த இன்ஜினியூட்டி ஆஃப் த அமெரிக்கன் மைண்ட். இப்போ நான் என்னுடைய கதையை ஒரு அமெரிக்கன் மேனுக்கு என்ன பண்ணேன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிவித்தேன். ஐ ஹாவ் மூவ்ட் இன் டு த சபர்ப்ஸ் அண்ட் ஹிடன் த பாக்ஸ் அண்ட் சேஞ்ச் மை நேம் அண்ட் மை ஆக்குபேஷன். இதுக்காக நான் என்ன பண்ணேன், சிட்டிக்குள்ளே போனேன், என்னோடய நேமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், என்னோடய தொழிலையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாருமே என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் ஐ டிட் டு எஸ்கேப் த க்யூரியாசிட்டி ஆஃப் த ரிப்போர்ட்டர்ஸ். அது இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸும் எப்போவுமே என்னை தொலைவிட்டு தான் இருந்தாங்க. அவங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணேன். ஐ ஹாட் டு சே தட் when the government officials came to hear of my inheritance they were reasonably decide to collect the succession tax on my uncle's estate. ஆனால் இதில் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் எவ்வளோ பெரிய சொத்துக்காரன், அதனால் இவன் டேக்ஸ் கட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டுருக்கான்னு சொல்லி அவங்களும் என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ வாஸ் டிலைட்டட் டு அசிஸ்ட் தெம். நான் அவங்கள்ட்ட இருந்தும் தப்பிச்சிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம்
சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து டைரெக்டாக அந்த லெட்டர் எழுதுனால எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ டோல்டு த கலெக்டர்ஸ் மை ஸ்டோரி, என்னோடய ஸ்டோரியை கலெக்டர்கிட்ட சொன்னேன். அண்ட் ஷோட் ஹிம் அங்கிள் ஃபிலிப்ஸ் லெட்டர், என்னோடய லெட்டரும் காட்டினேன். தென் ஐ ஆஃபர்டு ஹிம் த கீ அண்ட் ஆஸ்க்டு ஃபார் டைம் டு கெட் half a mile away. அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தேன். அதே போல் அந்த கீயும் கொடுத்துட்டேன். தட் மேன் said he would think it over and come back later. அவர் சொன்னார், நான் சொல்கிறேன், இதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐ ஹாவ் மேட் எ வில் அண்ட் லெஃப்ட் பை ரூபிஸ் அண்ட் ஃபியல்ஸ் டு த சொசைட்டி ஃபார் த ப்ரிசர்வர்ஷன் ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன். கடைசியில் நான் அந்த ரூபீஸ் அந்த பாண்ட் எல்லாத்தையுமே நான் எதுக்காக கொடுத்தேன்னா ஹியூமன் விவிசெக்ஷன் கொடுத்துட்டேன். அதாவது ஒரு அறிவியல் ஆராய்ச்சிக்காக பயன்படுறதுக்காக கொடுத்துட்டேன். என்னென்னா vivisection means a surgery conducted on a living organism for a experimental purpose. அதாவது உயிர்கள் மீது டெஸ்ட் பண்ணுறது, அதாவது மனிதர்களுக்கு தேவையான சில டெஸ்ட் எல்லாமே, மனித இனத்தை காப்பாற்றுறதுக்கு சில டெஸ்ட் எல்லாமே இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூபீஸ் இந்த இது மூலயமா வரக்கூடிய பணத்தை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் தானமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். if any man thinks this account a joke or an invention, let him coldly imagine the situation. கண்டிப்பாக ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவான், அதைத்தான் நானும் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து நம்மக்கிட்டேயே விட்டுருக்கான் இந்த டாம். ஸோ இதுதான் எப்போவுமே நம்ம அடுத்தவங்களோட பணத்துக்கு வந்து நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படி இருக்கும்போது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அங்கிள் ஃபிலிப் டாமுக்கு வந்து இது மூலயமா வந்து ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை, எப்போவுமே வந்து ஒரு பரபரப்பாகவே உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ஒரு வேஸ்ட்டு தான். அதாவது இதனால் வந்து எந்த வித பயனும் இல்லை. ஆனால் நமக்கு வந்து மன உளைச்சல் தான் அதிகமாகும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து இந்த கன்ஃபியூஷன். ஒரு கன்ஃபியூஷன்லேயே டாமோட லைஃபு முடிஞ்சு போகுது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி எ டிலமா. ஓகே, ஸோ இதோட நமக்கு எல்லா போர்ஷனும் முடிஞ்சது. வி ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆல் த போர்ஷன்ஸ். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஏதாவது ரிவிஷன்ஸ் அல்லது கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ.